Praise the Lord. A very good morning and welcome to Family Talks. We have been meditating from the book of Colossians 3:18. Last week we saw about headship, how a husband needs to be a head of the family, and what are the aspects of a headship, how he needs to lead like Christ, a servant leader with love and sacrifice and a lot of other things. If you want to learn more about headship, or if there are people who are struggling in this area, the headship பற்றி இன்னும் நாங்கள் கற்றுக்கணும். பைபிள் என்ன சொல்லுது, வசனத்தின் அடிப்படையில் நான் ஒரு குடும்பத்துக்கு எப்படி தலைவனாக இருக்க முடியும், இதை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இல்லை இந்த விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா, we are more than willing to offer help, and there's plenty of help available and you can reach out to us. Today we will be continuing on the same verse about wives. வசனத்தில் நம்ம போன வாரம் தியானித்தது போல, ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற குடும்பத்தில் தேவனுடைய கட்டமைப்பு, தேவன் வைத்திருக்கிற நியமங்கள், அதை நம்ம சரியாக பின்பற்றும் போத நம்ம வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். புருஷர்களை குறித்து நான் போன வாரம் அதிகமாகவே உங்களோடு நான் பேசினேன். இப்பொழுது மனைவிகளை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம். போன வாரம் நான் சொல்லும் போதே இந்த வார்த்தையை சொன்னேன், புருஷர்கள் தியாகமாக நாம் தேவனுடைய தலைமைத்துவத்தை நம்ம குடும்பத்தில் தியாகத்தோடு கிறிஸ்து செய்தது போல அன்போடு பணிவோடு எப்படி நாம் செய்ய வேண்டும், தாழ்மையோடு நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதே போல் நம்ம மனைவிகளை குறித்து பார்க்கும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல் பார்ட்னர்ஷிப், மனைவிகளுக்குள்ளாக எப்படி அந்த உறவுக்குள்ளோ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எபேசியர் 5வது அதிகாரத்தில் கடைசியில் இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். புருஷர்கள் உங்கள் மனைவிகளை நீங்கள் அன்பு கூற வேண்டும், மனைவிகள் புருஷர்களை எப்படி கௌரவப்படுத்த வேண்டும் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது மனைவிக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த கிங்டம் ஃபேமிலி ராஜ்யத்தின் கட்டமைப்பில் தேவன் மனைவிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாருன்னு சில காரியங்களை நம்ம கேட்போம். Amen. So as wives இல்லைங்களா, நம்ம முதலாவது ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணும். இன்றைக்கி இந்த கல்ச்சரில் பார்த்திங்கன்னா அது ஒரு அந்த ஒரு ஆஸ்பெக்ட், ரெஸ்பெக்டிங் ஹஸ்பண்ட் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் அடிப்படுது இல்லையா, இன் வேர்ட்ஸ், இன் ஆக்ஷன்ஸ். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். இந்த காலத்தில் they talk about equality. Husband and wives are equal. Of course we are equal in the sight of God, but we have different roles to perform. When we talk about Jesus Christ, he was equal with the Father in terms of power, in terms of authority, in every aspect. He was not any lesser than the Father, but he submitted to the will of the Father. நம்ம வசனத்தில் பார்க்குறோம், even to the point of death. அப்போது நம்ம ஆஸ் வைஃப்ஸ் நம்ம ஹஸ்பண்ட் we need to submit and we need to respect and have that relationship. அப்போ சப்மிஷன்ன்ற வார்த்தை இன்றைக்கி ஒரு கஷ்டமான வேர்டாக மாறி இருக்கு. But it will not be difficult when we look at Christ, how he submitted. So we work together as husband and wife. We are just performing different roles. I like that word when you're saying roles, because அதை நம்ம பார்க்கும்போது ஏன் நம்மளுக்கு அந்த ரோல்ஸ், அந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு நிறைவேற்றும் போது நம்ம என்ன நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஸோ இட்ஸ் அபவுட் ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பர்பஸ். எல்லா குடும்பத்துக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறார். அந்த நோக்கம் எப்போங்க நிறைவேறப்படும், அந்த நோக்கத்துக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புள்ள உத்தரவாதத்தில் நம்ம இருந்து அந்த அந்த பொறுப்பான காரியங்களை நாம் செய்யும் போது தான் நோக்கம் நிறைவேறப்படும். ஆனால் நம்ம ரோலை மாற்றிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளுடைய பொறுப்பு மாறும். பொறுப்பு மாறும்போது ஆண்டவர் நியமித்ததாக அது இல்லைன்னா அந்த நோக்கம் நிறைவேறாது. அதனால தான் நிறைய குடும்பங்கள், ராஜ்யத்தின் குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது தேவன் வைத்திருக்கிற அந்த லக்கை அவங்களால அடைய முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ராஜ்யத்தின் கட்டமைப்பு அந்த இடத்துல இல்லை. ஸோ வாட் இஸ் மை ரோல் ஆஸ் அ வைஃப்? ஐ நீட் டு நர்ச்சர் மை ஃபேமிலி இல்லையா, அது நம்மளுக்குள்ள ஆண்டர் வச்சிருக்கிற ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அ ஹஸ்பண்ட் கேனாட் ஃபுல்லி நர்ச்சர் த சில்ட்ரன். ஹி கேன் டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன், பட் ஐ ஆம் த person who can nurture the family. A husband needs to provide for the family. He is the primary source. He should be the primary source of provision. I'm not against women working. Both of them in the காலகட்டத்தில் husband and wife, both of them work. But how can they balance that?
without compromising on my role. Yeah, let's come back to that point where you're talking about the husband being a person who is, sorry, the wife being a person who is able to nurture. இல்லைங்களா, அவங்க தான் வீட்டுக்குள்ள அந்த நர்ச்சரிங், அந்த வளர்ப்பு, அந்த அன்பு, அந்த இது காட்டுறாங்க இல்லைங்களா. அப்போது ஒரு புருஷனுடைய ரோல் நீங்கள் பார்க்கும் போது எஸ் கரெக்ஷன் இல்லைங்களா. நம்ம நேற்று பார்த்தது, போன வாரம் பார்த்தது போல் அங்கே வந்து அந்த அந்த திருத்தத்தை கொண்டு வரப்போ எங்கள் குடும்பத்தின் அனுபவத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கிறோம், இது ரொம்ப வேலை செய்கிற ஒரு வேலை தான். இப்போ நான் ஒரு வார்த்தை இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லும் போதே அந்த திருத்தத்தை ரொம்ப ஈஸியாக பெற்றுக்கொள்கிறாங்க. அம்மா சொல்லும் போது என்ன ஆயிடுது, அது எஸ் அது திருத்தம் இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கலாம் இல்லைங்களா. பட் அதே நேரத்தில் அவங்க அந்த நர்ச்சரிங் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி என்னால் கொடுக்க முடியல. நான் வந்து தேவ வசனத்தை சொல்லிக் கொடுப்பேன், ஒரு டீச்சராக நான் செயல்படலாம், ஒரு கரெக்ஷன் கொண்டு வர ஏஜென்சியாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு கவரிங்காக இருக்கலாம், அவங்களுக்கு போஷாக்காக இருக்கலாம். ஆனால் வாட் த மதர் பிரிங்ஸ் இன் இல்லைங்களா, அந்த கேர், அந்த கன்சர்ன், அந்த லிசனிங் இயர், ஐ ஆல்சோ கிவ் தம் அ லிசனிங் இயர். ஆனால் அம்மா கொடுக்கும்போது அது வேறு லெவல் இல்லைங்களா. அந்த நர்ச்சர் வந்து தாய் தான் கொடுக்க முடியும் ஒரு ஃபேமிலியில். Yes, in terms of even cooking or taking care of the children, of course you help me a lot of times, but I don't expect you to do that always, Ilya, because you have your roles to perform. Adanala both of them equally we take part in all the chores, but what is my primary role, what is my primary function that I need to do as a wife? I think even within the families discussing this will be so important as husband and wife to have those discussions, because some families I think the husband should cook because he's way better than the wife. No insult to anybody, but some, you know, it's discussing with each other and saying, hey, what are some of these things that we can do? நான் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், எப்படி நம்ம இதை செய்யலாம், அதுக்குன்ட்டு நம்ம ஓவராக அதை மாற்றிக்கொள்ள தேவையில்லை இல்லைங்களா. கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த ஸ்தானத்தில் நான் நிற்கணும், என் பொறுப்பை நான் செய்யணும், உங்கள் பொறுப்பை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அது எப்படி நம்ம சிறப்பாக செய்து தேவனை மகிமைப்படுத்த முடியும் இல்லைங்களா. And I was mentioning about respect. நம்ம ஹஸ்பண்டை வந்து எப்பவுமே ரெஸ்பெக்டாக பேசுறது தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருக்குது. If we don't do that, there is a conflict in the family. A man needs respect, a woman needs love, and நம்ம even in our words, இப்போ இருக்கிற வைஃப்ஸுங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அவங்கள கீழ்த்தனமாக நடுக்காமல், இன் சம் ஃபேமிலிஸ் யூனோ ஃபைனான்சஸ் ப்ளே அ மேஜர் ரோல். நிறைய வைஃப்ஸ் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதனால நம்ம ஹஸ்பண்டை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தக்கூடாது. You know what happens when we are doing, we are disobeying or we are dishonoring God's order. And children also pick that up very easily. When I am not respecting my husband, my children watch that and they will not respect their father, and that brings chaos in the family, and they will not listen to the father. And பெருசாக வளரும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சரியான கரெக்ஷன் கொண்டு வர முடியாத ஆயிடும். Can you talk a little bit more? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் இந்த அதாவது ரெஸ்பெக்டை குறித்து நம்ம பேசும்போது கல்யாணம் ஆன புதுசில் அவங்க வந்து வாடா போடான்னு கூட பேசலாம், ஒரு செல்லமாக பேசுகிற மாதிரி. ஆனால் போக போக திங்ஸ் சேஞ்ச். ஸோ ஐ வுட் என்கரேஜ் யூ, ஹாவ் டிஸ்கஷன்ஸ், ஹாவ் கான்வர்சேஷன்ஸ். இல்லை உங்கள் ஸ்பவுஸ் கிட்ட பேசுங்க. ஆர் வி ஓகே with the level of addressing each other? நான் என்னுடைய கூப்பிடுறது உனக்கு பரவாயில்லையா? சில நேரத்தில் அது ஆரம்பத்தில் பரவாயில்லாமல் இருந்திருக்கலாம், திடீர்னு போக போக அது சேஞ்ச் ஆச்சுன்னா வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அபவுட் இட் இல்லைங்களா. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், என் பழக்க வழக்கத்தை என் மனைவிக்காக நான் மாற்றிக்கொள்கிறது நான் பண்ணணும் தான் இல்லைங்களா. கல்யாணம் திருமணம்னு இருந்தாவே நாங்கள் விட்டு கொடுக்குறதில் அதில் இருந்து தான் ஆகணும். ஸோ சில நேரத்தில் அது சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவி சொன்னது போல், இப்போது ஒரு வேளை மனைவி நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், அதனால் குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா கூட குடும்பத்தார் வந்து அந்த புருஷனை குறை மனப்பான்மையோடு பார்ப்பாங்க. இவனுக்கு என்ன பெரிய சம்பளம் இல்லை, பெரிய வேலை இல்லை என்று என்ன பண்ணுவாங்க, அந்த பேச்சு வார்த்தைகள் மாறும். பாருங்கள், மனைவிகளாக நீங்கள் என்ன பண்ணணும் நான் யோசிக்கிறேன்னா, அந்த இடத்துல நீங்கள் தான் உங்கள் புருஷனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். என் புருஷனை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசாதீங்க. குடும்பமாக நாங்கள் சேர்ந்து வரும்போதே இது நீங்கள் தாக்கி பேசுகிறதோ, அவர் வேலை குறித்து பேசுகிறதோ, இன்னும் வேலை கிடைக்கலையா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். இது என்ன காஸ் பண்ணுது, அன்னெசரி டென்ஷன் வித்தின் த ஃபேமிலி.
அவங்க குடும்பத்திலேருந்து வீட்டுக்கு வந்த பிற்பாடு புருஷ மனைவிக்குள்ளோ தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெஸ்பெக்டிங், இட்ஸ் ஆல்சோ டிஃபெண்டிங் த ரெஸ்பெக்ட் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட் இல்லைங்களா? ஆல்சோ ஹவு கேன் வி பிரேக் தட்? அந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது ஃபைனான்சஸ் as a husband and wife, when we put together and say this is our money, it's not your money, it's not my money, and I will spend idu naan sambadikira, I will spend however I want, and you do whatever you want, idu yen ishtam appdi illama whatever what am I bringing to the family, what are you bringing to the family, can we look at it as ours and not mine and yours? The two shall be one இல்லைங்களா? It's in every aspect. எல்லா விஷயங்களுமே இரண்டு பேராக இருக்கிறவங்க, இரண்டு வேலையாக இருக்கிறவங்க, இரண்டு சம்பாத்தியங்கள் இருக்கிறவங்க எல்லாமே திருமணம்னு வந்துடுச்சுன்னா அது ஒன்றா மாறிடும் இல்லைங்களா? புருஷர்கள் இருக்கிற உங்கள் மனைவிகளை பயங்கரமாக கணக்கு கேட்கறது, கடினமாக பேசுறது, இல்லை இவ்வளோ காசு கொடுத்த என்ன பண்ண என்று இல்லைங்களா? அவங்க நம்மளுக்கு வேலை செய்கிறவங்க கிடையாது, அவங்க நம்ம வீட்டு மேனேஜர் கிடையாது இல்லைங்களா? நம்ம சூப்பர்வைசர் கிடையாது. அவங்க உங்களோட இருக்கிற உங்கள் மாம்சத்தோடு இணைந்த ஒரே நம்ம திருமணம் பண்ணும்போது என்ன சொல்லுகிறோம்? என்னுடைய உடலினாலும் என்னுடைய உலக சொத்துக்கள்னாலும் உன்னை மேன்மைப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன்ற ஒரு வாக்குமூலம் நம்ம சொல்லுகிறோம் இல்லைங்களா? அது கடைசி மட்டும் நம்ம அப்படிதான் வாழணுங்க இல்லைங்களா? இன்னைக்கு ஸ்திரீகளை குறித்து மனைவிகளை குறித்து நாம் பேசினோம். பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நம்ம முடிக்க விரும்புகிறோம். பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் தகப்பன் தாய்க்கு, பிள்ளைகள் தகப்பன் தாயை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்று இந்த வசனங்களை நம்ம வாசித்தோம். வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படும் போது வசனம் கொடுக்குற வாக்குத்தத்தங்களும் வசனம் கொடுக்குற ஆசீர்வாதமும் வசனத்தில் ஏற்பட்ட நம்மளுக்கு இருக்கிற பாதுகாப்பும் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். இந்த சிறு வயசுலேயே வசனம் சொல்லுகிறது போல இன்னைக்கு நம்ம வாசித்தோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 18லேருந்து 21 மட்டும் நம்ம வாசித்தோம். எல்லாரும் அவங்கவுங்க ரோல், அவங்கவுங்க தேவன் கொடுத்துருக்கிற அந்த ஸ்தானத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும்னு, அந்த ஸ்தானத்தில் நீங்கள் செயல்படும் போதே அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருந்து இந்த புதிய வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும். நாம் ஜெபிக்கலாம். இந்த மாதமெல்லாம் நாம் ராஜ்யத்தின் குடும்பம், கிங்டம் ஃபேமிலி எப்படி செயல்பட வேண்டும் என்று அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம். நம்ம ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ராஜ்யத்தின் குடும்பமாக இந்த வருடமெல்லாம் நாங்கள் செயல்பட, இந்த ஜான்வரியில் நாங்கள் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டோம். இந்த வருடமெல்லாம் ஆண்டவரே ராஜ்யத்தின் குடும்பமாக நாங்கள் செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏசப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதிச்சிருக்கிறது. உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். சகல சத்தியத்தில் நடத்துக்கிற ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியங்களை நாங்கள் மறந்து விடாமல், நாங்கள் கேட்ட சத்தியங்களை நாங்கள் தியானிக்க, யோசிக்க, செயல்பாட்டில் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர திருத்தங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே தாழ்மையோட உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு திருத்தங்களை கொண்டு வர எங்களை பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் குடும்பமாக இந்த வருடமெல்லாம் நாங்கள் செயல்பட்டு எங்கள் குடும்பம் may our home be an outpost of the kingdom of God. ஆண்டவரே, மக்கள் எங்கள் குடும்பத்தை பார்க்கும் போது தேவ ராஜ்யத்தை எங்கள் வீட்டில் பார்க்க அவர்கள் தாக்கம் கொள்ள நீர் உதவி செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ வசனம் உங்களை பலப்படுத்தி இடை கட்டுவதாக. ஆமென்.